ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பெரிய வணிகம் தான். ரியல் எஸ்டேட் வந்து மக்களோட தேவை. அப்ப எல்லாரும் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து விரும்பி வீடு வாங்கணும், வீடு விற்கணும், கிரவுண்ட் வாங்கணும், ஒரு 4 கிரவுண்ட் வாங்கி வச்சுக்கணும், அல்லது அந்த கிரவுண்ட் அவசர தேவைக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுக்கு உடனடியா சர்வ் பண்றவங்க யாரு? இப்ப நம்ம ஒரு கார் எடுத்துட்டு போய் ஒரு ஊர்ல நிறுத்தணும்னா அங்க இளநீ விற்கிறவங்க ஓடி வந்து என்ன சார் இடம் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பிரேக்கிங் பேட்ல வர கஸ் ஸ்பிரிங் அப்படியே அது சைடு பிசினஸா வேற எல்லாம் பண்றாரு, அப்படி ஆட்டிடியூட் காட்டுறாரு. அப்ப இளநீ விற்கிறவங்களோ டீ கடையில் உள்ளவங்களோ எங்க இடம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி ப்ரொஃபஷனலா பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, அதுவும் ஒரு நிதி ஆலோசகரா இருந்து அதை ப்ரொஃபஷனலா செய்யும் போது மிகப்பெரிய நன்மை கிளைண்ட் கிடைக்கும். என்ன ரீசன்னா, வீடு வாங்குறது முடிவு பண்ணிட்டோம், பணம் எவ்வளவு தேவை, கையில எவ்வளவு இருக்கு, நகையை வச்சு வாங்கலாமா, பத்தலைன்னா லோன் வாங்கலாம், லோன் வாங்கினா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளவு நாளைக்கு லோனை கட்டணும், இது மாதிரி 1000 சந்தேகம் நிதி தொடர்பா தான் இருக்கு. லேண்ட் வந்து ஒரே ஒரு பீஸ் தான். அது அங்க உட்கார வச்சுட்டு நம்ம மைண்ட் எல்லாம் லோன் கட்டுறதை பத்தியும் வாடகைக்கு எப்படி விடுறதுங்கிறத பத்தியும் பண சம்பந்தமான மொத்த சந்தேகம் தான் நமக்கு வருது. அப்ப ஒரு நிதி ஆலோசகர் ரியல் எஸ்டேட் பண்ணா கிளைண்ட்டுக்கு நல்லது. யார் வேணாக்க ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு லாபமும் பெரிய பணமும் கிடைக்கணும்னா அது பினான்ஸ் கன்சல்டன்டோட சேர்ந்து பயணம் பண்ணும் போதுதான் நீங்க பயனடைவீங்க, பெரிய லாபம் கிடைக்கும்.